அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. இதுவரைக்கும் நிறைவேறாத எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, மிகவும் எளிமையான வேண்டுதலாக இருக்கலாம், இல்லை கடினமான வேண்டுதலாக இருக்கலாம், இல்லை பழைய வேண்டுதலாக கூட இருக்கலாம். இது வரைக்கும் நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன், நிறைய மந்திரம் சொல்லிட்டேன், என்னுடைய ஆசைகள் என்னுடைய விருப்பங்கள் நிறைவேறவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நம்பிக்கையோட ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்குள்ளே அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியிருக்கு, அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறியிருக்கு. சில பேருடைய கர்ம வினையின் அடிப்படையில் கொஞ்சம் தாமதமாகலாம், ஆனால் நிறைவேறாமல் போகாது. ஒரு 2-3 நாட்களுக்குள்ளேயே நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மந்திரம். அது என்ன மந்திரம், அதை எப்பொழுது சொல்லணும், எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. உங்களுடைய ஆசைகளாக இருக்கட்டும், விருப்பங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விருப்பமாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான மந்திரம். இது யாருக்குரிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானுடைய மந்திரம். ரொம்பவும் பவர்ஃபுல்லான மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் போதே அது வேலை செய்ய தொடங்கிவிடும். அந்த அளவுக்கு அற்புதமானது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிராக்களை ஏற்படுத்தி தந்திருக்கு. அதனால் நம்பிக்கையோட உங்களுடைய பிரார்த்தனை உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை இந்த முறையில் சொல்லுங்கள். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. கை கால் முகமெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கோங்க. ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க, சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை உங்களுடைய 2 கையிலையுமே வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை பார்த்து இந்த மந்திரத்தை ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்கள். ஃபோனில் வந்து அலாரம் செட் பண்ணிக்கோங்க. அப்படி செட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த மந்திரத்தை அந்த தண்ணியை பார்த்து சொல்லணும். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய ஸ்வாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை அந்த தண்ணியை பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் சொல்லி முடிச்சிடுங்க. சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் என்ன வேண்டுமோ அதை வந்து முதல்ல மனசில் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு என்னுடைய இந்த ஒரு வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும், இத்தனை நாளுக்குள்ளே ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு திங்கக்கிழமை, அடுத்த திங்கக்கிழமைக்குள்ளே என்னுடைய இந்த பிரார்த்தனை நிறைவேறணும், இல்லை 2-3 நாட்களுக்குள்ளே என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறணும், இல்லை ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே என்னுடைய இந்த பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் ஒரு டைமோ ஒரு டேட்டோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே எனக்கு முடிச்சு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி அந்த தண்ணியை குடிச்சிடுங்க. அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் இந்த மெத்தடை செய்யலாம். இல்லைன்னா உங்களுக்கு காலையில் ஏந்திரிக்க முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்னது போல் நீங்கள் வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 10 நிமிஷம் சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசில் சொல்லிவிட்டு இத்தனை நாட்களுக்குள்ளே இந்த நேரத்தில் எனக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு மனதார கிருஷ்ணரிடம் நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையை 100% நிறைவேற்றி தருவாங்கங்க. இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா பல லட்சம் பேருடைய வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த மந்திரத்தை சொல்லி பலன் அடைஞ்சிருக்காங்க. இதை சொல்லி நீங்கள் வெறும் கையாக போகவே மாட்டீங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு சொல்லிவிட்டு என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறலை அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் சொல்லுங்கள். மிகவும் எளிமையானது தான். ஒரு 10 நிமிஷம் தான் சொல்ல போகிறீங்க. வேறு எதுவும் பூஜை பண்ண போகிறதில்ல, விளக்கேற்றி வழிபட போகிறதில்ல. காலையில் சொல்லலாம், இல்லைன்னா இரவு நேரத்தில் சொல்லலாம். உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த 2 நேரத்துலையுமே, காலையிலையும் பிரம்ம முகூர்த்தத்துலையும் சொல்லலாம், இரவு நேரத்துலையும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள். நான்வெஜ் சாப்பிட்ருக்க அன்னைக்கு மட்டும் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம். அதே போல் மாதவிடாய் காலத்தில் தாராளமாக சொல்லலாம். குளிச்சுட்டு நீங்கள் சொல்லலாம். பூஜை ரூமுக்கு போகாமல் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுவீங்க. சில பேருக்கு ஒரு 10 நிமிஷத்தில் கூட அவங்களுடைய பிரார்த்தனை சின்ன சின்ன வேண்டுதல் நிறைவேறிடும். கொஞ்சம் பெரிய பிரார்த்தனை அதற்கான டைம் எடுத்துக்கும், ஆனால் நிறைவேறாமல் போகாது. நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.